பாட்டி பாட்டி, நீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. எனக்கு மேல இருந்த மரியாதையே போச்சு. என்ன ஆச்சு உனக்கு? பாட்டிக்கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுறதா? இதுக்கு காரணமே நீங்க தான் பாட்டி. முதல்ல நீ விஷயம் என்னன்னு சொல்லு. எதுக்காக பாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கியிருக்கீங்க? ஆகாஷ், என்னப்பா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? மா, என்னம்மா இதெல்லாம்? நிலாவை ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க தானேம்மா முடிவு பண்ணீங்க. அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க? அத்தை சொல்லுங்க அத்தை, எதுக்காக இப்படி பண்ணீங்க? பாட்டி, தயவு செஞ்சு அந்த டிவோர்ஸ் பேப்பரை இப்பவே என்கிட்ட கொடுங்க. மா, கொடுங்கம்மா. ஆகாஷ், உன்கிட்ட யார் இப்படி எல்லாம் சொன்னது? யாரு சொன்னா என்ன பாட்டி? அவங்க சொன்ன விஷயம் உண்மைதானே? பாட்டி, அந்த டிவோர்ஸ் பேப்பரை நான் இப்பவே கிழிச்சு போடணும். சீக்கிரம் அதை எடுத்துட்டு வாங்க பாட்டி. பாட்டி, அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போய் எடுத்துக்கிறேன். ஆகாஷ், நீ நினைக்கிற மாதிரி நான் நிலா கிட்ட எந்த பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கல. உன்கிட்ட யார் இப்படி பொய் சொன்னது? பாட்டி, அது பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா தென்றல் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான். நினைச்ச அந்த தென்றல் தான் உன்னை இப்படி குழப்பி விட்டுருக்காளா? அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே நிலா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது பிடிக்கல. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்த எப்படி எல்லாமோ ட்ரை பண்ணா. எதுவுமே நடக்கல. இப்போ உனக்கும் நிலாவுக்கும் நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. அதான் உங்க கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு அந்த தென்றல் புதுசா இப்படி ஒரு பெரிய கதைய உருவாக்கி உன்னை நல்லா குழப்பி விட்டுருக்கா. பாட்டி, பேச்ச மாத்தாதீங்க பாட்டி. அந்த டிவோர்ஸ் பேப்பர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் அப்படி ஒரு காரியத்தை செய்வனா? நீ ஏன் பேச்ச நம்பாம திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல பாட்டி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரல. சரிப்பா, நீ வேணும்னா நிலாவையே கூப்பிட்டு விசாரிக்கிறியா? நான் நிஜமாத்தாப்பா சொல்றேன். உனக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா நிலாவை மட்டும் இல்ல, அவ அம்மா லட்சுமி, அப்புறம் அந்த தென்றல் எல்லாரையும் வரவழைச்சு இப்பவே என் முன்னாடியே விசாரி. நிலா, உன்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினதா உங்க அக்கா ஆகாஷ் கிட்ட சொல்லியிருக்கா. அது உண்மையா பொய்யான்னு நீயே ஆகாஷ் கிட்ட சொல்லு. ஏண்டி அமைதியா நிக்கிற? என்கிட்ட சொன்ன உண்மைய ஆகாஷ் கிட்ட தைரியமா சொல்லு. சொல்லுமா, இது உண்மையா நிலா? நிலா, அது உண்மையா இருந்தா பயப்படாம சொல்லுமா. இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து அம்மா கிட்ட இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கி உன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடுறோமா. சொல்லு நிலா, எதுக்கு தயங்குற? அது உண்மையா பொய்யா?
நிலா ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு. பாட்டி உன்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது உண்மைதானே? இல்ல. ஏய், ஏன்டி இப்படி பொய் சொல்ற? யார் போய் சொல்றா? நீயா நானா? அத்தான், ஆண்டாள் பாட்டி என்கிட்ட எந்த பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கல. நம்ம கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக என் அக்காவும் சாரதா ஆண்டியும் சேர்ந்துதான் சதி பண்றாங்க. தயவு செஞ்சு அவங்க 2 பேரு பேச்சும் எப்பவுமே நம்பாதீங்க. இப்படி நீ இப்படி மனசுல கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம பொய் சொல்ற? உன்ன தென்றல், உன்னை இவன் மேலேயே கை நீட்டிக்கிட்டு இருக்க? ஏண்டி, இத்தனை பேருக்கு முன்னாடி அவ போய் சொல்வாடா? தம்பி, நிலா சொல்றது உண்மைதான் தம்பி. இப்ப உங்க குழப்பம் தீந்துருச்சுல்ல? நிலா, வா வீட்டுக்கு போலாம். வா. நில்லுங்க. ஆகாஷ், நிலா சொல்றத நம்பாதீங்க. அவ உங்க பாட்டிக்கு பயந்துகிட்டு பொய் சொல்றா. என்னது? நிலா பொய் சொல்றாளா? சரி, நான் நிலா கிட்ட கையெழுத்து வாங்கலன்னு உங்க எல்லார் முன்னாடியும் நிலாவ சத்தியம் பண்ண சொன்னா நம்புவியா? சொல்லு, நிலாவ சத்தியம் பண்ண சொல்லவா? சரி, சத்தியம் பண்ண சொல்லுங்க. நிலா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே பெத்த அம்மாதான் அவங்களுக்கு தெய்வம். உனக்கும் அப்படித்தானே? உங்க அக்காவுக்கும் அப்படித்தானே? அதனால உங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. அப்பத்தான் உங்க அக்காவும் ஆகாஷும் நீ சொல்றத நம்புவாங்க. அதனால உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு. ஐயோ, இந்த அம்மா நம்ம தலையில அடிச்சு போய் சத்தியம் பண்ண சொல்லி அவங்களுக்கு வர மரண கண்டத்தை நமக்கு திருப்பி விடுறாங்களே. கடவுளே காப்பாத்து. லக்ஷ்மி, என்ன இருந்தாலும் நீ நிலாவை பெத்த அம்மா வச்சே. அதான் நிலா உன் மேல சத்தியம் பண்றதுக்கு தயங்குறா. ஆனா அவ உன் மேல சத்தியம் பண்ணாதான் ஆகாஷும் தென்றலும் நம்புவாங்க. அதுக்காக தான் சத்தியம் பண்ண சொல்றேன். நிலா, ஏன் தயங்குற? வந்து உன் அம்மா மேல சத்தியம் பண்ணு. உன் அம்மா மேல சத்தியம் பண்ண சொன்னா எதுக்குடி ஏன் தலையில கை வச்சிருக்க? கைய எடு. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா எனக்கு தெய்வம்னா நீங்க எங்க அம்மாவுக்கே தெய்வம். அந்த வகையில நீங்க எனக்கு தெய்வத்தின் தெய்வம். அதனாலதான் நான் உங்க மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அத்தா, பாட்டி என்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கல. இது நம்ம பாட்டி மேல சத்தியம். இப்ப எல்லாருக்கும் குழப்பம் தீர்ந்துருச்சா? மா,
வாமா போலாம். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு மரண கண்டம் இருக்குல்ல? என் தங்கச்சி உங்க தலையில அடிச்சு பொய் சத்தியம் பண்ணிட்டா. இதுவே உங்க மரண கண்டத்துக்கு சாதகமா கூட அமையலாம். ஏண்டி பொய் சத்தியமா பண்ற? வீட்டுக்கு வா. அம்மா வாமா போலாம். நெல்லுடி. ஏண்டி அந்த அம்மா என் மேலதான் உன்னை சத்தியம் பண்ண சொன்னாங்க. நீ என்னடானா பொசுக்குன்னு போய் அந்த அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்ட? எல்லாம் காரணமாதான். என்ன காரணம்? எவ்ளோ விவரமா அந்த பாட்டி என்கிட்ட முன்னெச்சரிக்கையா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கு. அதுக்கு பதிலா நான் அந்த பாட்டிக்கு மரண பயத்தை காட்ட வேண்டாமா? அதுக்குதான் நான் அந்த பாட்டி தலையில அடிச்சு பொய் சத்தியம் பண்ணேன். என்னடி இதுக்கு நீ பேசாமலே அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்த தென்றல் கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். அவகிட்ட சொன்னதுனால தானே இப்படி ஒரு பஞ்சாயத்தை வச்சுட்டா. நான் ஒன்னும் உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் அக்கா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர் விஷயத்த சொல்லல. பர்பஸா தான் தெரியப்படுத்தினேன். என்னடி சொல்ற? ஆமாம்மா, அக்காக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் ஃபியூச்சர்ல இந்த பாட்டியால என் லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அக்கா எனக்கு சப்போர்ட்டா நின்னு என் லைஃப காப்பாத்துவா. அதுக்காக தான் அக்கா கிட்ட இப்பவே அந்த விஷயத்த தெரியப்படுத்தினேன். தெரியப்படுத்தி என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க உங்ககிட்ட கையெழுத்து வாங்கலன்னு சொல்லி அந்த அம்மா தலையிலே அடிச்சு சத்தியம் பண்ணிட்டிய. அம்மா, இப்போதைக்கு நான் அந்த சத்தியத்தை பண்ணலனா ஆண்டாள் பாட்டி என் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இது தேவையா நமக்கு? இப்ப நான் பண்ண பொய் சத்தியத்தினால ஆண்டாள் பாட்டிக்கு மரண பயத்தையும் உண்டு பண்ணிட்டேன். ஆகாஷ தனியும் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம அக்காவையும் சமாளிச்சிட்டேன். என் கல்யாணத்துக்கும் பிரச்சனை வராம தடுத்துட்டேன். சோ ஒரே கல்லுல 4 மாங்கா. எப்படி? மா, இந்த ஆண்டாள் பாட்டி முன்னாடி நான் உன்ன மாதிரியெல்லாம் அடிமை கிடையாது. அக்கா மாதிரி புரட்சிவாதியும் கிடையாது. நான் ரொம்ப சாமர்த்தியவாதிமா. நான் எப்ப எந்த நேரத்துல எப்படி நடந்துக்குவேன்னு யாராலுமே கெஸ் பண்ணவே முடியாது. தட் இஸ் நிலா. ஓகேவா? இப்ப வரியா? போலாமா? இந்தா இதை கொடுத்துட்டு வா. மா, ஏய், உன்கிட்ட அந்த ஆண்டாளம்மா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது உண்மைதானே? அப்புறம் எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் இல்லன்னு பொய் சத்தியம் பண்ண? நான் பொய் சத்தியம் தான் பண்ணேன். ஆனா அந்த பொய் சத்தியத்தை ஆண்டாள் பாட்டி சொன்ன மாதிரி நம்ம அம்மா மேலையா பண்ண? இல்லல்ல, ஆண்டாள் பாட்டி மேல தானே பண்ண. அப்புறம் என்ன விட்டு தள்ள? விட்டு தள்ளுமா? எல்லாமே உனக்கு சாதாரணமா போச்சுல. முதல்ல எதுக்காக பொய் சத்தியம் பண்ணன்னு சொல்லு. தென்றல், என்னாச்சுமா? எதுக்கு பொய் சத்தியம் பண்ணிருக்கா? கேக்குறாருல அப்பா, பதில் சொல்லு. அது ஒண்ணு இல்லப்பா,
அது ஒரு சாதாரண விஷயம். அத போய் அக்கா தேவையில்லாம பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கா. நீங்க ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் இருடி. அப்பா, இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமாப்பா? அந்த ஆண்டாள் பாட்டிக்கு இவ மேல நம்பிக்கை வரலன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ அவங்க கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. இந்த விஷயம் அம்மாவுக்கு கூட ஏற்கனவே தெரியும். ஆனா இவங்க 2 பேரும் அத நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கப்பா. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆகாஷ் முன்னாடி ஆண்டாள் அம்மாவை நிறுத்தி உண்மையை நிரூபிக்கலான்னு பார்த்தா இவ அந்த ஆண்டாள் அம்மாவோட தலையில அடிச்சு அப்படி எதுவுமே நடக்கலன்னு பொய் சத்தியம் பண்ணிட்டாப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தது பெரிய முட்டாள்தனம். அது இல்லன்னு பொய் சத்தியம் பண்ணது அதை விட பைத்தியக்காரத்தனம். நீயே உன் வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டேடி. தயவு செஞ்சு இப்பவாவது உண்மைய ஒத்துக்கோ. வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸே அவங்க கிட்ட இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க. அப்பதான் உன் வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். வா நிலா, வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வா வா நிலா. நீ சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சா அதுக்கப்புறம் ஆண்டாள் பாட்டி என்னை எப்படி ஆகாஷ் தனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? ஏய், அதெல்லாம் நான் வேண்டாம். நீ எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம். என் வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொல்லி நீ அதை தயவு செஞ்சு கெடுத்து விட்டுறாத. நான் அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன். இது என் வாழ்க்கை. என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. அப்பா, என்னப்பா இவ உங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறா? நீங்களும் அமைதியா பாத்துட்டு இருக்கீங்க. என்னம்மா செய்ய சொல்ற? வேண்ட தென்றல், என்ன அப்பான்னு கூப்பிடாத. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு இவளுக்கு தான் தெரியலனா உனக்கும் தெரியாம போச்சுல? பின்ன என்ன தென்றல், இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு அப்பாங்கிற முறையில அதை என்கிட்ட முன்னாடியே தெரியப்படுத்தாம நீங்களே எல்லாரும் அந்த ஆண்டாளம்மா வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி பேசி முடிச்சிட்டு இப்ப வந்து என்கிட்ட வெறும் தகவலா தான் சொல்லிட்டு இருக்கீங்களே. உங்ககிட்ட அந்த ஆண்டாளம்மா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கும் போது என்கிட்ட அந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இருந்தா அந்த ஆண்டாளம்மாவை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன்ல. அப்பா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களால இந்த மாதிரி வீர வேஷமான வசனம் மட்டும்தான் பேச முடியும். செயல்ல காட்ட முடியுமாப்பா? ஆண்டாள் பாட்டி என்ன சாதாரண மனுஷியா? அவங்கள உங்களால என்னப்பா செய்ய முடியும்? முதல்ல அவங்களுக்கு முன்னாடி உங்களால சரிக்கு சமமா நிக்கவாவது முடியுமா? நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? ஏதோ நிக்கிறாளே அக்கா, அவ கல்யாணத்துல அந்த பாட்டி உங்களை கை நீட்டி அடிக்க கூட செஞ்சாங்க. பதிலுக்கு நீங்க என்ன அவங்களை திருப்பி அடிக்க செஞ்சீங்களா? இல்லல்ல. கையால் ஆகாத மனுஷ மாதிரி சும்மா வேடிக்கை தானே பாத்தீங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு புதுசா வீரம் வந்துருமா? அதனாலதான் உங்களை இந்த விஷயத்துல இழுக்கல. நிலா, என்னடி அப்பா அப்பா இப்படி பேசுற? அவர் இல்லனா இந்த குடும்பமே இல்லடி. என்ன குடும்பம்? நான் என்ன இல்லாத ஒன்னையா சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். என்னடி ஏண்டி அப்பா கிட்ட இப்படி பேசின? விடுமா. பேச தெரியாம பேசிட்டாப்பா. நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்கப்பா. அவளுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. அவ
அவளுக்கு மனநில பாதிக்கப்பட்டுச்சு போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் பேசுறா. அப்பா நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. அப்பா அப்பா என்னாச்சு? அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா 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 என்னாச்சு? அப்பா